வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உள்ளம் உனக்காக கதையின் 11வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற மில்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நெஞ்சை பிளக்கும் விம்மலுடன் பவதியின் கண்ணீர் தொடர, அழுகையை அடக்க அவளுக்கு சக்தி இல்லை என உணர்ந்தவனாக முதுகை வருடியபடி நின்றிருந்தவன் மெல்ல மெல்ல அவள் அழுது சோர்ந்து பெரும் பலகீனமுற்று தன் கையில் இருந்து நழுவுவதை உணர்ந்து அவளை இறுக அணைத்து பிடித்து கொண்டான். சுற்றுமுற்றும் பார்த்தவன் தண்ணீர் எதுவும் அந்த முன் அறையில் இல்லாததை கண்டு பாக்கெட்டில் இருந்த செல்லை எடுத்து சுபத்ராவுக்கு கால் செய்தான். ஆனால் அவனாலுமே பேச முடியும் போல தோன்றவில்லை. பல்லை கடித்து தன் அழுகையை அடக்கி கொண்டிருந்தவன் தொண்டையும் இறுகி இருந்தது. எனவே 2வது ரிங்கிலேயே காலை கட் செய்து விட்டான். இஷ்ட தெய்வத்தை எல்லாம் வேண்டிக் கொண்டிருந்த சுபத்ரா செல் சிணுங்கவும் உடனே எடுத்தார். புவன் என்றதும் முகம் மலர்ந்தவர் அவன் உடனே வைத்து விடவும், என்னவாயிற்று என குழம்பியவர் அடுத்த கணமே அவனிடமிருந்து வந்த மெசேஜை பார்த்துவிட்டு அவசர அவசரமாக தண்ணீருடன் மாடி ஏற தியாகராஜனும் கவலையோடு பின்தொடர்ந்தார். உள்ளே அவர்கள் கண்ட காட்சி இருவரது விழிகளையும் கலங்க வைத்தது. அழுதழுது ரத்தமென சிவந்து போயிருந்த முகத்தோடு சுயபலமாய் உட்காரக்கூட தெம்பற்றவளாய் துவண்டிருந்த மவதியை நாற்காலியில் அமர வைத்து தன் மீது சரித்து வயிற்றோடு அணைத்து பிடித்து கொண்டு நின்றிருந்த புவனரஞ்சனின் விழிகளும் சிவந்து கலங்கி இருந்தன. ஒரு கையால் தன் மீது துவண்டிருந்தவளை விழாமல் பிடித்து கொண்டு மறு கையால் சுபத்ராவிடமிருந்து தண்ணீரை வாங்கி, கொஞ்சமேனும் குடி பவி என அவளை நீரை பருக வைத்தான். அதற்குள் தியாகராஜன் கீழே போய் பிளாஸ்கில் சூடான காஃபியை கொண்டு வந்து டேபிள் மீது வைத்தார். போதும் என்றவள் அவன் மீதே துவண்டிருக்க அவளை பிடித்து கொண்டிருந்த கரங்களை விலக்கி வழியும் தன் கண்ணீரை துடைக்க மனமற்று இமைகளை அழுந்த மூடி திறந்தவனை கண்ட சுபத்ராவுக்கும் கண்கள் கசிந்தன. அவனது கண்ணீரை ஆதுரத்துடன் துடைத்துவிட்டு அவன் தலையை பிரியமுடன் கோதிவிட்டார். கதவை சாத்திவிட்டு கீழே இறங்கிய சுபத்ராவிற்கு, இவ்வளவு அன்பை வைத்து கொண்டா இவர்கள் இத்தனை நாள் பிரிந்திருந்தார்கள்? என்ன அநியாயம் இது என தோன்றிவிட கண்ணீர் பெருகி பாதையை மறைக்க ஆதரவாய் தோள் பற்றினார் தியாகராஜன். என்னால் முடியவில்லை ராஜ். அவர்களை பார்த்தீர்களா? புவன் அழுகிறான். பவதி அவளது அழுகையில் புவனின் முன்புற ஷர்ட்டை நனைந்து விட்டது என விம்மினார். அவன் மீது முகம் பதித்து அவள் அமர்ந்திருக்க அவளது தலையை கோதியும் முதுகை வருடியும் கொடுத்தவாறு ரஞ்சனும் அப்படியே நின்றிருக்க மெல்ல மெல்ல பவதிக்கு சுய உணர்வு மீண்டது. அவன் நின்று கொண்டிருப்பது மனதை உறுத்த, நிற்கிறீர்களே ரஞ்சன் என்றபடி அண்ணாந்து அவனை பார்த்தாள். அவன் குனிந்து அவளது நெற்றியில் முத்தமிட அவனை நிமிர விடாமல் கழுத்தில் கரம் கோர்த்தவன் அவன் கன்னத்தில் இதழ் பதித்தாள். அவள் தந்ததை 1க்கு 2ஆக அவள் இரு கன்னத்திலும் திருப்பிக் கொடுத்தவன் அவளை அப்படியே அள்ளி தூக்கி சென்று சோஃபாவில் அமர்ந்து அவளை தன் கைகளுக்குள் பத்திரமாய் கொண்டு வந்து ஆர்போடு அணைத்து நிம்மதியோடு விழி மூடினான். வெகு நேரம் இருவருமே பேசவில்லை. பேச வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் தெரியவில்லை. இவ்வளவு நாள் அனுபவித்த துயரங்களுக்கு ஈடாக, நான் உன்னை என்றுமே வெறுக்கவும் இல்லை மறக்கவும் இல்லை என சொல்லாமல் சொல்லும் அடுத்தவரின் அருகாமை நெஞ்சத்திற்கு வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாத அமைதியை வழங்க வெகு நேரம் அப்படியே அமர்ந்திருந்தனர். ரஞ்சனின் நேசம் இனி தனக்கு கிட்டவே கிட்டாதோ? இப்படி கணவனின் நெஞ்சில் முகம் பதித்து தான் பட்ட துயரங்களை சொல்லி அழுது பாரம் தீர்க்கும் நாள் வராமலே போய்விடுமோ என உள்ளூர பெரிதும் ஓய்ந்து கலங்கி போயிருந்த பவதிக்கு, இனி உன்னை விட்டு விலகவே மாட்டேன் என சொல்வதைப் போல தன்னை அரவணைத்திருந்த ரஞ்சனை நினைத்து கண்ணீரும் புன்னகையும் ஒருங்கே தோன்றின. முன்புற சட்டை மீண்டும் ஈரமாவதை உணர்ந்த ரஞ்சன், இஷ் பவிமா என்றவாறு அவள் முகம் நிமிர்த்தி கண்ணீரை துடைத்து விட்டான். போதும்டா ப்ளீஸ், இப்படியா அழுவது என்றவனது கண்களும் கலங்க, இப்போது என்றவாறு அவன் விழிகளை துடைத்து விட்டவள் அப்படியே அவனது தலை கோதி கன்னம் வருட, பவி என்றவாறு அவளை மீண்டும் தன்னுடன் சேர்த்தணைத்தான். சாரி பவி என அவன் அவளின் காதில் இதழ்களை அழுத்த அவசரமாய் நிமிர்ந்து அவன் இதழ்களை தன் தளிர் விரல்களால் பொத்தினாள் அவள்.
அந்த விரல்களில் இதழ் பதித்தவன் அந்த கரத்தை தன் நெஞ்சில் அழுத்தி கொண்டு நீண்ட நெடிய மூச்சை இழுத்து வெளியிட்டான். தடுக்காதே பவி, நான் சாரி சொல்லத்தான் வேண்டும். ஏன் தெரியுமா, என்னை பிரிந்து நீ கொஞ்சம் கூட வருத்தப்படவில்லை என தப்பாக எண்ணிவிட்டேன் என்றான் வருத்தத்தோடு. அவன் மீது சரிந்திருந்தவள் சற்று நிமிர்ந்தமர்ந்து, நானும் அப்படித்தான் நினைத்து விட்டேன். என் பிரிவு உங்களை கொஞ்சம் கூட பாதிக்கவில்லையோ என்று. சாரிம்மா என்றாள் அவள் வேதனையோடு. பாதிப்பு இல்லையா என பெருமூச்சுடன் அவளை தன்னோடு இறுக்கிக் கொண்டு, நரகத்தில் வாழ்ந்தேன் பவி. நான் தவித்த தவிப்பு எனக்கல்லவா தெரியும். உனக்காவது கவலை தீர்ப்பதற்கு துரு செல்லம் இருந்தார், எனக்கு யார் இருந்தார்கள் என பெருமூச்சுடன் சொல்ல அவன் கன்னத்தை வருடியபடி அவனையே ஆழ பார்த்தவள், ரஞ்சன், ஒன்று சொல்லுங்களேன். ஒரு பேச்சிற்காக துருவை உங்களிடம் தந்துவிட்டு நான் ஒதுங்கிக் கொண்டால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்களா என மென் குரலில் வினவ, சத்தியமாய் மாட்டேன் என்றான் அவன் வேகத்தோடு. பின்ன நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருந்திருப்பேன் ரஞ்சன் என சன்ன குரலில் கேட்டு அவன் தலையை கோதிவிட பேச்சற்று போனவனாய் அவள் தோளில் முகம் புதைத்தான் அவன். அவன் முதுகை ஆறுதலாய் வருடியபடி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ரஞ்சன் என்கிற பெயரே சில நாட்களுக்கு முன்புதான் சித்திக்கு தெரிய வந்தது. அது எந்த சூழலில் தெரியுமா என கேட்டு ராஜலட்சுமி ஆன்டி வீட்டில் விருந்து முடிந்து வரும் வழியில் நட்ட நடு ரோட்டில் டிரைவரும் உடன் இருந்த காரில் ரஞ்சன் இல்லாமல் வாழ கஷ்டமாக இருக்கிறது என்னை தன்னை மறந்து தான் கதறி அழுததை சொல்ல பல வினாடிகள் பேச்சிழந்து திகைத்து போனான் அவன். சிரமப்பட்டு தொண்டையை செருமிக் கொண்டு, உன் சித்தியிடம் ரஞ்சன் என்கிற பெயர் எப்படி தெரிய வந்தது என கேட்டேன் பவிமா. மழுப்பி விட்டார்கள். சொல்லி இருந்தால் அன்றே உன்னிடம் பேசி இருப்பேனே, உன்னை வீணாக தவிக்க விட்டிருக்க மாட்டேனே என்றவன் குரலில் பெரும் பரிதவிப்பிருந்தது. சொன்னால் அவர்களை சும்மா விட்டிருக்க மாட்டேன். எனக்கு பயந்து சொல்லி இருக்க மாட்டார்கள். நாம் சேர்ந்து விட்டோம் என இப்பவும் கூட என்னால் நம்ப முடியவில்லை ரஞ்சு. எல்லாம் கனவு மாதிரி தோன்றுகிறது என சொல்லிக் கொண்டு வரும்போதே அவனின் அழைப்பு ரஞ்சு என்கிற அவளின் அழைப்பில் மேலும் இறுகியது. அப்பெயரை உச்சரித்த பூவிதழ்களுக்கு அதற்கான பரிசும் தடையின்றி உடனே கிடைத்தது. வெட்கத்தில் சிவந்திருந்த முகத்தை பார்த்திருந்தவன் முகம் மிருதுவானது. ஒரு விரலால் மனைவியின் மலர் கன்னத்தை அவன் வருட, அவன் மார்பில் முகம் பதித்து முகத்தை மறைத்தவளின் செவியில் இதழ் பதித்து, இவ்வளவு அன்பை வைத்து கொண்டு ஏண்டா என்னை விட்டு பிரிந்தாய் என மென் குரலில் வினவினான் ரஞ்சன். எழுந்து நிமிர்ந்து நன்றாக அமர்ந்தவள், அதன் காரணமே நீங்கள் தானே என குறைப்பட்டாள். பவிமா, சுபத்ரா ஆன்டி பணத்திற்காக என்னை மறுத்து அந்த பிரான்ஸ் மாப்பிள்ளையை முடிவு செய்தார்கள் என நான் சொன்னது உனக்கு பிடிக்காமல் போனால் அதை என்னிடம் சண்டை போட்டு தீர்த்திருக்கலாமே. அதற்காக பெட்டியை தூக்கி கொண்டு கிளம்பி விடுவதா என்றவனின் குரலில் கண்டனம் கண்டிப்பு இரண்டுமே இருந்தன. முகத்தில் வியப்பு மலர, அதற்காகத்தான் நான் பெட்டியை தூக்கி கொண்டு கிளம்பினேன் என்று உங்களுக்கு யார் சொன்னது என அவள் கேட்க, பின்ன என புரியாமல் வினவ அவளின் முகத்தில் சின்ன கோபச்சுடர் உதயமாயிற்று. எழுந்து குறுக்கும் நெடுக்கும் நடந்தவள் நின்று அவனை நேராக பார்த்து, இப்படி கேட்டால் நான் என்ன நினைப்பது ரஞ்சன்? நீங்கள் தான் அன்று இப்படிப்பட்ட பெண்ணை காதலித்து திருமணம் செய்ததை நினைத்து உங்கள் மீதே உங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்றீர்கள். அந்த அளவிற்கு என்னை பிடிக்காமல் போய்விட்டதோ என்கிற பதற்றத்தில் வீட்டை விட்டே போகிறேன் என்ற வார்த்தைகள் என்னையும் அறியாது சட்டென வந்து விட்டன. தப்புதான் நான் அப்படி சொன்னது. ஆனால் நான் அப்படி சொன்ன பிறகும் நீங்கள் அமைதியாக இருந்ததால் நான் என்ன நினைப்பது? அதான் கிளம்பி விட்டேன் என ரோஷத்தோடு சொல்ல திக்கென அதிர்ந்தான் ரஞ்சன். வேகமாக எழுந்து வந்து அவள் தோள்களை பற்றியவன், பவி, கண்ணம்மா, நீ என்ன சொல்கிறாய்? அப்படியென்றால் உன் சித்தியை பற்றி சொன்னதற்காக நீ கோபித்து கொண்டு கிளம்பவில்லையா? ஏற்கனவே உன் சித்தி வேண்டாம் என்று மறுத்துவிட்ட உண்மை அறிந்தும் உன் பணத்திற்காக உன்னை மணந்தேனே என என்னை சந்தேகப்பட்டு நீ கிளம்பவில்லையா என வேகமாக வினவ, அதே வேகத்தோடு, சத்தியமாய் இல்லை ரஞ்சன். நீங்கள் சித்தி பற்றி சொன்னதற்கு பதிலாகத்தான் வேண்டுமென்றே அவ்வாறு சொன்னேன். அப்போதும் நீங்கள் பவதி என துடித்த போது மனம் பதறிவிட்டது தெரியுமா? என் சித்தியை சொன்ன போது இதே போல் எனக்கு வலித்த வலியை நீங்களும் உணரத்தான் வேண்டும் என்று சொன்னேன். மற்றபடி என் ரஞ்சனை பற்றி எனக்கு தெரியாதா என சமாதானப்படுத்தவா எடுத்த நேரம் நீங்கள் என்னை திருமணம் செய்ததே தப்போ என்பது போல் பேசிவிட, அந்த கோபத்தில் நானும் வீட்டை விட்டே போவதாக என்னையும் அறியாமல் சொல்லிவிட்டேன். சொன்ன பிறகு இப்படி சொல்லிவிட்டோமே என ரொம்பவும் வருத்தப்பட்டேன்.
நீங்கள் நிச்சயம் திட்டுவீர்கள். என்ன பேச்சு இது என கண்டிப்பீர்கள். என்னை விட்டு இருந்து விடுவாயா பவி என கேட்டு சிரிப்பீர்கள். இப்படியெல்லாம் தான் எதிர்பார்த்து உங்கள் முதுகையே பார்த்து கொண்டு நின்றிருந்தேன் என்றவளுக்கு அன்றைய நினைவில் அழுகை வந்தது. தொடர்ந்து, ஆனால் நீங்கள் திரும்பவும் இல்லை, என்னை தடுக்கவும் இல்லை. நீ போவதில் எனக்கு உடன்பாடுதான் என சொல்லாமல் சொல்வது போல் அப்படியே நிற்கவும், பணத்திற்காக மணந்தீர்கள் என்ற என் அநியாய குற்றச்சாட்டை கேட்டு என்னை உண்மையிலேயே வெறுத்து விட்டீர்களோ? இப்படி சொன்னவளோடு வாழ பிடிக்காமல் தான் வீட்டை விட்டு போகிறேன் என்ற பின்னும் மௌனமாய் நிற்கிறீர்களோ என்றெண்ணி அழுகையோடு தான் பெட்டி அடுக்கினேன். அப்போது கூட ஒருவேளை பின்தொடர்ந்து வந்து பெட்டியை பிடுங்கிக் கொண்டு என்னை தடுப்பீர்கள் என எவ்வளவு எதிர்பார்த்தேன் தெரியுமா என அழுகையும் வேதனையுமாக சொல்லிக்கொண்டே போக புவனரஞ்சன் மேலும் பலமாய் அதிர்ந்தான். எதை எப்படி எண்ணி எதையெல்லாம் இழந்து விட்டோம் என உணர்ந்தவன் கண்கள் கலங்க, பேசாதே என்பது போல தன் உதட்டில் விரல் வைத்து காட்ட திகைப்புடன் பேச்சை நிறுத்தி அவனை ஏறிட்டாள் பவதி. கன்னங்களை கண்ணீர் நனைக்க வேகமாக அவளை தன்னுடன் இழுத்தணைத்து கொண்டவன் வெகுநேரம் எதுவுமே பேசவில்லை. தோள்களில் சூடான கண்ணீரை உணர்ந்தவள், ரஞ்சு, என்னதிது? என்னை சொல்லிவிட்டு நீங்கள் அழலாமா? நீங்கள் அழுதால் அப்புறம் எனக்கும் அழுகை வரும். வேண்டாம்பா, நிறைய அழுது விட்டோம், போதும் ரஞ்சு என்றபடி அவன் முகத்தை துடைத்து விட்டவளுக்கு, அம்மா என அழுகையோடு தன்னிடம் ஆறுதல் தேடி ஓடி வரும் தன் சின்னஞ்சிறு மகனுக்கும் இந்த 29 வயது வாலிபனுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. மனம் நெகிழ்ந்து போய்விட, அழக்கூடாது சரியா என்றவாறு அவன் கன்னத்தில் மிருதுவாய் இதழ் பதித்தாள். பின்பு, ஏன் ரஞ்சு, வீட்டை விட்டு போகிறேன் என்றதும் என்னை தடுக்கவில்லை என மென் குரலில் விசாரித்தாள். கால்கள் தொய்ந்து போக சோஃபாவில் தளர்ந்து அமர்ந்தவன் தலையை அழுந்த கோதியபடி எதிரே நின்றிருந்தவளை நோக்கினான். சத்தியமாய் என் பதிலுக்காக என் முதுகை பார்த்து கொண்டு நீ காத்திருந்தது எனக்கு தெரியாதுடா. பணத்திற்காக மணந்தவனை நீ சொன்னதிலேயே அதிர்ந்து போயிருந்தேன். அத்தோடு வீட்டை விட்டு போகிறேன் என நீ சொன்னது எனது அடுத்த அதிர்ச்சி. அந்த வார்த்தைகளை என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அந்த பேரதிர்ச்சியின் தாக்கத்தில் என்னை மறந்து பல கணங்கள் பேச்சற்று உறைந்து போய்விட்டேன். மீண்டும் நான் சுய உணர்வு பெற்ற போது உனது வார்த்தைகள் எனக்கு கோபத்தையும் சிரிப்பையும் தான் உண்டாக்கின. என்னை பிரிந்து இருந்து விடுவாயாடா கண்ணம்மா என கேட்கமா எடுத்து திரும்பிய போது நீ இல்லை, தேடிய போது நீ பெட்டியை அடுக்கி கொண்டிருந்தாய். அப்போதுதான் நீ வீட்டை விட்டு போவதாக கோபத்தில் வாயை விடவில்லை. உண்மையாகவே சொன்னாய் என நினைத்து விட்டேன். பணத்திற்காக என கூறியது கூட என்னை சீண்ட இல்லையோ? உண்மையாகவே அப்படித்தான் நினைக்கிறாயோ என கலங்கிவிட்டேன். தடுத்தால் கூட பணத்திற்காகத்தான் இப்போது கூட தடுக்கிறாய் என சொல்லி விடுவாயோ என அஞ்சித்தான் என சொல்லும் போதே பவதி கடும் அதிர்ச்சிக்கு உள்ளானாள். கடவுளே, அவள் கணவனை எவ்வளவு தப்பாக நினைத்து விட்டாள். அவளது கோபத்தின் அடித்தளமே அவனின் மௌனம்தானே. அதன் காரணம் மௌனம் சம்மதம் என்பது போல எவ்வளவு தப்பாக நினைத்து விட்டாள். அவளின் அந்த வார்த்தைகளை எதிர்பார்க்காத திகைப்பில் அதிர்ச்சியில் அவன் ஸ்டன்னாகி நின்றதை போய், முருகா, எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டாள். ரஞ்சனை தப்பாக எண்ணியதற்கு தண்டனைதான் அவனை பிரிந்து தான் பட்ட கஷ்டம் என ஏற்றுக்கொண்டாலும் கூட அவள் மீது நேசம் வைத்ததை தவிர வேறெந்த தவறும் செய்யாத அவளது கணவனையும் அல்லவா பிரிவென்னும் பெரு நெருப்பில் இறக்கி விட்டு விட்டாள். தன்னால் அவன் அனுபவித்த வேதனைகள். அதிர்ச்சியில் கால்கள் மடிய அப்படியே கார்பெட்டில் தளர்ந்து அமர்ந்தாள். பவி, என்னம்மா, என்ன ஆயிற்று என ஓடி வந்து மண்டியிட்டு தன் தோள் பற்றியவனை பெரும் தவிப்போடு பார்த்தவள், என்னை மன்னித்து விடுங்கள் ரஞ்சன், போதும். ஐயோ, நான் என்ன செய்வேன்? உங்களை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி விட்டேன். நான் பாவி ரஞ்சன், பாவி என குமரி குமரி அழுதவளை இறுக அணைத்து தானும் தரையில் அமர்ந்தான் அவன். அவள் நெஞ்சில் தவிப்பு சற்று அடங்கட்டும் என கருதி சிறிது நேரம் அவளை அழவிட்டவன் அவளது அழுகை மேலும் சற்று அதிகமான கணத்தில் அவளை நிமிர்த்தினான். போதும் கண்ணம்மா என்றான் அவன். அவனையே விழி நிறைய கண்ணீரும் நேசமுமாக பார்த்திருந்தவளின் உதடு அழுகையில் பிதுங்குவதை கண்டவன், ஷ் பவி என குனிந்து மிருதுவாக முத்தமிட்டான். உன் ரஞ்சன் சொன்னால் கேட்பாய்தானே? இனி என் பவி செல்லம் அழவே கூடாது என்றான் கனிவும் கண்டிப்புமாக. மாட்டேன் என்பது போல முகத்தை துடைத்து கொண்டாள் அவள். வெரி குட் என சிரித்தான் அவன். சற்று சரிந்து அவன் மடியிலேயே படுத்து கொண்டவள்
அவனையே இமை தட்டாமல் பார்த்திருக்க, அவளின் நெற்றி, புருவம், கன்னம், நாசி, உதடு என வருடியபடியே, பவி, உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா என கேட்டவன் அவள் பதிலை எதிர்பார்க்காமலேயே தொடர்ந்தான். அன்று பெட்டியோடு ரூமை விட்டு வெளிவந்தாயே, என்னை ஒரு முறை பார்த்திருந்தால் கூட போதும், உன்னை தடுத்திருப்பேன். அவ்வளவு ஏன், வாசலில் கடைசியாக ஒரு முறை திரும்பி பார்த்திருந்தால் கூட போதும், என் செல்லத்தை போக விட்டிருக்க மாட்டேன் என்றவன் அதற்காக வேறு அவள் வருத்தப்படாமல் தவிர்க்க குனிந்து அவள் கன்னத்தில் இதழ் பதித்தான். கண்கள் கரித்தாலும் அவன் பேச்சிற்கு மதிப்பு தந்து அழுகையை அடக்கியவள் தன் கன்னத்தில் முத்தமிட்டவன் கழுத்தை கட்டி கொண்டு தான் ஏன் அவ்வாறு செய்யவில்லை எனும் ரகசியத்தை அவன் காதோடு சொல்ல, கடவுளே என வருந்தியவன் அவளை இறுக அணைத்து முகமெங்கும் முத்தமிட்டான். தொண்டையை செருமிக் கொண்டு, நீயாக என்னை தேடி வந்த காரணம் இப்போது நன்றாக புரிகிறது கண்ணம்மா. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாய் என வருந்தினான் அவன். அவனை தேற்றுவதுதான் முக்கியமாய்ப்பட, அதெல்லாம் இல்லை ரஞ்சன், கோபம்தான் நிறைய இருந்தது. நீங்கள் தேடி வந்தால் என்னை தடுக்காததற்கும் சித்தியிடம் தனியே சமாளிக்க விட்டதற்கும் நன்றாக சண்டை போட்டு மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் என பயங்கர தண்டனை திட்டமெல்லாம் வைத்திருந்தேன். அதை எப்படியோ யூகித்து கொண்டுதான் பயத்தில் சார் என்னை தேடி வரவே இல்லை என சிரித்தவளை பார்த்திருந்தவன் முகத்திலும் முறுவல் மலர்ந்தது. சட்டென சிரிப்பு நின்றுவிட, நீங்கள் என்னை அழைக்க வராததன் காரணம் இப்போது நன்றாக புரிகிறது ரஞ்சு. உங்கள் மேல் தவறில்லை. சுய கௌரவம் உள்ள எந்த ஆணும் எடுக்கக்கூடிய முடிவைத்தான் எடுத்திருக்கிறீர்கள். நான் அன்றே சிறிது யோசித்திருந்தால் இந்த பிரிவை தவிர்த்திருக்கலாம் என்றாள் அவள் வருத்தத்துடன். அவள் வருத்தம் பொறுக்காதவனாய், உன்மீதும் தவறில்லை பவிமா. வைஃப் கோபித்து கொண்டு கிளம்பும் போது ஹஸ்பண்ட் மௌனமாக நின்றால் எந்த ரோஷக்கார பெண்தான் சும்மா இருப்பாள் என தேற்றியவன், ஆமாம், சுபத்ரா ஆன்டி விஷயம் அறிந்ததும் என்னடா சொன்னார்கள் என அவள் கூந்தல் கற்றைகளை காதோரம் ஒதுக்கிவிட்டபடி விவரம் கேட்டான் அவன். என்ன சொன்னார்களா என சிரித்தாள் பவதி. விட்டார்கள் கன்னத்தில் ஒன்று. அம்மாடி, என் வாழ்வில் நான் வாங்கிய முதல் அடி. அடடா, உங்கள் முகம் ஏன் இப்படி மாறிவிட்டது? விடுங்கள் ரஞ்சன், ரொம்பவும் வருத்தப்பட வேண்டாம். அப்போது கூட உங்கள் மீதுதான் கோபம் மிகுதியாக வந்ததாக்கும். இந்த ரஞ்சன் என்னுடன் வந்திருந்தால் இந்த அடி என் மீது பட விட்டிருப்பாரா? இப்படி தனியே மாட்டிவிட்டாரே என உங்களைத்தான் அர்ச்சனை பண்ணி கொண்டிருந்தேன் என மேலும் நகைத்தாள். முகம் வாட, சாரிடா என்றான் அவன் உளமாற. அவன் வருந்துவது பொறுக்காமல், சாரி சொன்னால் ஆயிற்றா என சிரிப்புடன் கேட்டபடி தன் இடது கன்னத்தை பற்றியவள், அன்று ரொம்ப வலித்தது என சிறுமியாய் புகார் தந்தாள். அவளின் கன்னத்தில் இருந்த வளை கரத்தை மிருதுவாக அகற்றியவன், சாரி 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 என சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு சாரிக்கும் ஒரு பூ முத்தத்தை அவளது பூங்கன்னத்தில் பதிக்க, ஐயோ சூப்பர், வலியின் சுவடே மறந்து போயிற்றே என கண்மூடி சிரித்தாள் அவள் குறும்புடன். நீ பிரிந்து போன பின் எனக்கு கூட நெஞ்சத்தில் ஒரே வலி பவிமா என்றான் அவன் சன்ன சிரிப்புடன். வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு, நெஞ்சு வலியாக இருக்கப் போகிறது ரஞ்சன், வாருங்கள் ஹாஸ்பிட்டல் போகலாம். அங்கு 10 நாட்கள் அட்மிட் ஆனால் சரியாகிவிடும். நான் வேண்டுமானால் தினம் 2 நிமிடங்கள் உங்களை பார்க்க வருகிறேன் என பெருந்தன்மை போல அவள் சொல்ல, 2 நிமிடமா? வெறும் 24 மணி நேரத்தில் கணவனுக்காக 2 நிமிடங்களை ஒதுக்கும் யாக மனைவி இந்த உலகிலேயே என் பவியாக மட்டும்தான் இருக்க முடியும் என பதிலுக்கு காலை மாறினான் அவன். இப்போதாவது என் அருமை புரிந்தால் சரி என அப்பாவியாய் விழி விரித்தாள் பவதி. 24 மணி நேரத்தில் 2 நிமிடங்களை ஒதுக்கிய பின்பும் கூட உன் அருமை எனக்கு புரியாமல் போகுமா பவி? அதற்கான சரியான பாராட்டை தந்துவிட வேண்டாமா என கேட்டு அவன் குனிய, வேண்டாம் வேண்டாம் என சிரித்தவாறு அவன் மடியில் இருந்து திமிரி எழுந்தமர்ந்தாள் அவள். வேண்டாம் என்றால் விட்டு விடுவோமா? பாராட்டு விழா நடந்தே தீரும் என்றபடி எழப்போனவளின் கரம் பற்றி இழுக்க அவள் விளையாட்டாய் விலக இருவருமே கார்பெட்டில் சரிந்தனர். இருவருக்குமே கலகலவென சிரிப்பு வந்துவிட்டது. காட், இன்று இவ்வளவு சந்தோஷமாக சிரிப்பேன் என நினைக்கவே இல்லை ரஞ்சுமா என்றவள் சட்டென நினைவு வந்தவளாக, நீங்கள் மட்டும் 2வது முறை வராவிட்டால் அவ்வளவு வருத்தமாக போயிருக்கும் என்றாள் அவள். அதப்படி வராமல் இருப்பேனாம் என அவள் நெற்றியில் செல்லமாய் முட்டினான் அவன். அன்று கடற்கரையில் கிளம்புகிறேன் என்று விட்டு திரும்பி சென்றாயே, அப்பொழுது முன்பும் இதை போல நீ செல்வதை தடுக்க முடியாமல் வலிக்க வலிக்க நின்றதுதான் மனதில் எழுந்தது.
மீண்டும் நீ அதைப் போல விலகி செல்வதை கை கட்டி பார்த்து கொண்டிருக்க நிச்சயமாய் முடியாது என்பதும் உறுதியாய் புரிந்து விட்டதுடா. அப்போதே முடிவு பண்ணி விட்டேன். மும்பை செல்லும்போது என் பெண்டாட்டியோடுதான் செல்ல வேண்டும் என்று என சொல்லவும் ஆச்சரியத்தில் விழிகள் அகல. ஐயோ, அப்புறம் என கதை கேட்டாள் அவள். அப்புறம் விழுப்புரம் என சிரித்தவன், உன்னை அழைத்து செல்ல வேண்டுமென முடிவெடுத்து விட்டாலும் உன்னிடமிருந்து சிறு அடையாளம் நம் பிரிவு உன்னை பாதித்திருக்கிறது எனும் சிறு அடையாளமாவது வெளிப்பட வேண்டும் என்றுதான் இத்தனை நாள் காத்திருந்தேன். என் ராட்சசி, கொஞ்சமாவது முகத்தில் காட்டினாயாடி? ஊருக்கு கிளம்பும் கடைசி நிமிடம் கூட சலனம் இல்லாமல் விடை கொடுத்தாயே. பாதிப்பே இல்லை எனும் போது எப்படி பேசுவது? பேசாமல் ஊருக்கே போய் விடுவோமா என்று கூட ஒரு கணம் நினைத்து விட்டேன். ஆனால் போய் நீ இல்லாமல் வாழ முடியாதென்பதும் சர்வ நிச்சயமாய் புரிந்து விட்டது. அதான் உனக்கு பாதிப்பில்லை என்றாலும் கூட வேறு வழி தெரியாது நானே தோல்வியை ஒப்புக்கொண்டு என்றவன் வாயை அவசர அவசரமாக விரல்களால் மூடினாள் பவதி. உங்களை நான் எப்பவுமே தோற்க விடமாட்டேன் ரஞ்சன். யோசித்து பாருங்கள். நீங்கள் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே உங்களுடன் சேர்ந்து வாழ்வேன் என இத்தனை ஆண்டுகளாக வைராகியமாக இருந்தேன். கடைசியில் அந்த வைராகியத்தை விட்டுவிட்டு நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்பதை தடுத்து உங்களிடமே வந்து விட்டேன். அப்படி பார்த்தால் நானும் தானே தோற்று போனேன் ரஞ்சன் என்றாள் அவள் நேசக்குரலில். அவளையே ஆழ பார்த்தவன் முகம் மிருதுவாகி மலர்ந்தது. உண்மைதான் கண்ணம்மா. நாம் ஒருவருக்காக ஒருவர் தோற்ற போது அங்கு உண்மையில் ஜெயித்தது நம் காதல்தான் அல்லவா என்றான் உள்ளார்ந்த குரலில். முறுவலுடன் அவன் நெற்றியில் முத்தமிட்டு, மிக சரியாக சொல்லிவிட்டீர்கள் ரஞ்சன். தானாக முதலில் அழைக்கக்கூடாது என்கிற உங்களின் வைராகியத்தை நம் காதலுக்காக நீங்கள் விட்டு கொடுத்து அழைத்த போது நம் காதலை ஜெயிக்க வைத்து என்னையும் ஜெயித்து விட்டீர்கள் என மனம் நெகிழ கூறி கன்னத்திலும் தன் பரிசை தர பொன் முறுவலோடு நீயும் உன் வைராகியத்தை விட்டுவிட்டு என்னிடம் ஓடி வந்தாயே. அந்த நிமிடம் எவ்வளவு நிம்மதியாக பரவசமாக உணர்ந்தேன் தெரியுமா என கண்மூடி சொல்ல அவன் முகத்தை அவளின் வெண்டை விரல்கள் மிருதுவாய் வருட அதை ரசித்தவனிடமிருந்து சந்தோஷ பெருமூச்சு வெளிவந்தது. விழி மலர்ந்தவன் கண்களில் விஷம சிரிப்புடன், பவி, போதும் பேச்சு, பாராட்டு விழாவிற்கு நேரமாகிறது என குறும்புடன் நினைவுபடுத்தி கார்பெட்டில் இருந்து எழுந்து அவள் கை எழ கை கொடுக்க பற்றியபடி தானும் எழுந்தவள், தொண்டை வறட்சியாக இருக்கிறது ரஞ்சன் என சிணுங்கினாள். இந்த அழுதால் தொண்டை வறண்டு போகாமல் என்னவாகும் என மென்மையாய் கடிந்து கொண்டவாறு வாட்டர் பாட்டிலை தேடியவன் விழிகளில் காஃபி பிளாஸ்க் பட, காஃபி குடிக்கிறாயா பவி என விசாரித்தான். சம்மதமாய் தலையசைத்துவிட்டு, அட, இது எப்போது வந்தது என வியப்புடன் கேட்டாள் அவள். நீ அழுத அழுகை கண்டு பதறிவிட்டேன் பவி. இன்னும் கொஞ்சம் அழ விட்டிருந்தால் மயக்கமே வந்திருக்கும் உனக்கு. ஆன்ட்டியை தண்ணீர் கொண்டு வர சொன்னேன். அப்போது நீ அழுதழுது உட்காரக்கூட இயலாமல் துவண்டு போய் இடத்தை கண்டு அங்கிள் தான் இதை எடுத்து வந்தார் என விபரம் தந்தான் அவன் மலர்ந்த விழிகளால் நோக்கி. அவர்கள் நம் ரூமுக்கு வந்தார்களா? எனக்கு தெரியாதேப்பா என்றாள் வியப்பு மேலிட. அது அவனுக்கும் தெரியும். அப்போது அவள் மனதில் தன்னை தவிர வேறு நினைவே இல்லை என்பதை அவனும் அறிவான். எனவே கனிவு ததும்ப அவளது தலையை வருடியவன் உட்கார் என நாற்காலியை இழுத்து போட்டு அமர வைத்து கப்பில் காஃபியை ஊற்றி தந்துவிட்டு தனக்கும் எடுத்துக்கொண்டு மேஜையில் சாய்ந்து நின்றவாறு குடித்தான். அந்த இனிய இரவு பொழுதில் சூடான அந்த பானம் அவர்களின் தொண்டைக்கு மிக இதமாயிருந்தது. காஃபியை அருந்தியபடி பேச்சு அவர்களிடையே சரளமாய் ஓடியது. கடற்கரை சந்திப்பு பற்றியும் அப்போது அவரவர் மனதில் தோன்றிய எதிர்பார்ப்புகள். ரஞ்சன் சுபத்ராவை சந்திக்க வந்தது. அப்போது சுபத்ரா பவதி பற்றி சொன்னது. இன்று சௌமியா வீட்டில் பவதி வருத்தப்பட்டது என பேச்சு தங்கு தடையின்றி சென்றது. தங்களின் முன்னிலையில் மட்டும் பாதிப்பு இல்லாதது போல நடித்துவிட்டு மறைவில் இருவருமே வருந்தியது நினைவு வர சிறிது நேரம் மௌனமாக இருந்தனர். உடனே பிரிந்திருந்த போதுதான் கஷ்டப்பட்டோம். சேர்ந்த பிறகும் முடிந்த கதையை நினைத்து பார்த்து கஷ்டப்படக்கூடாதென இருவருமே தீர்க்கமாக நினைத்து முறுவலுடன் வேறு விஷயங்களை பேசத் தொடங்கினர். குடித்து முடித்த கப்பையும் பிளாஸ்கையும் அவள் கழுவ அருகில் நின்று பேசிக் கொண்டிருந்தவனிடம், நீங்கள் ஏன் அன்றே சித்தியிடம் நம்மை பற்றி சொல்லவில்லை ரஞ்சன்? சித்தியிடம் தனியே வெகு நேரம் பேசினீர்களே. ஒருவேளை நீங்கள் உண்மையை சொல்லக்கூடுமோ என நப்பாசையுடன் எதிர்பார்த்தேன் என்றவள் கரங்களை துடைத்தபடி பக்கவாட்டில் திரும்பி அவன் முகம் பார்க்க ஆவலாக வருடி முத்தமிட்டவன்
சொல்ல நினைத்தாலும் கூட சொல்ல முடியவில்லை என்பதுதான் உண்மை என்றான். ஏன்பா, எப்படிடா சொல்ல முடியும்? தன் கணவன் யார் என்று சொல்லவே உனக்கு பிடிக்கவில்லை என நினைத்த போது நானாக போய் சொல்ல பிடிக்கவில்லை, என் ஹஸ்பண்ட் யார் என்று நீயாக சொல்ல வேண்டுமென நினைத்தேன். ஆனால் சுபத்ரா ஆன்டிக்கே 2-3 நாட்களாக நம் விஷயம் தெரியுமோ என தோன்றுகிறது பவி என தன் சந்தேகத்தை அவன் வெளியிட அவள் சிரித்தாள். இருக்கலாம் ரஞ்சன். துருவ் உங்களை அப்பாவென அழைக்க ஆரம்பித்த பின்பும் கூட அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் வேறு காரணம் கற்பித்தார்கள். அதுவரை சரி. ஆனால் நான் துருவை திருந்தாமல் அப்பா என அழைப்பதை அனுமதித்தேனே. பழைய சித்தியாக இருந்தால் அதை வைத்தே என்னை துருவி இருப்பார்கள். ஆனால் இவர்கள் அதையும் கூட கண்டு கொள்ளவில்லை. அப்போதே எனக்கும் இவர்களுக்கு தெரியுமோ என்கிற டவுட் ஏற்பட்டிருந்தது. தெரிந்தால் கண்டிப்பாக சும்மா இருக்காமல் உங்களிடம் பேசியிருப்பார்கள். நானாகத்தான் இறங்கி வர வேண்டும் என்பது போல தீர்மானமாக பேசி முடித்து விட்டீர்கள் போல என்று நினைத்திருந்தேன் என்றவாறு கட்டிலில் வந்தமர்ந்தவள் அவன் தோளில் தலை சாய்த்து, துருவிற்காகவாவது சேர்ந்து வாழ அழைப்பீர்கள் என ரொம்பவும் எதிர்பார்த்தேன் ரஞ்சன் என்றாள் மெதுவான குரலில். கரம் தானாக மனைவியை தோளோடு அணைக்க, அந்த செல்லக்குட்டி மீது எனக்கும் உயிர்தான் கண்ணம்மா. அத்தோடு அவனை பற்றி தெரிந்து கொள்ளும் முன்பே உன்னை என்னோடு அழைத்து செல்ல வேண்டும் என முடிவெடுத்து விட்டேனே. மகனை பற்றி தெரிந்த பின் உன்னை என்பது இருவரையும் என்றாகிவிட்டது. அவ்வளவுதான். நான் எதிர்பார்த்தது உன்னிடம் என் காதலின் அல்லது பிரிவின் எதிரொலி தெரிகிறதா என்றுதான். கடைசி வரை அதற்கு மட்டும் முயற்சித்து கொண்டிருந்தேன். நாம் மீண்டும் இணைவது நம் காதலுக்காக மட்டுமாகத்தான் இருக்க வேண்டும் என நினைத்திருந்தேன் என்றவனை அஞ்சன விழிகளில் கடல் அளவு நேசம் பொங்கி வழிய அவள் பார்க்க, அந்த பார்வையில் அவன் பேச்சு நின்றது. ஒருவரை ஒருவர் பார்த்தபடி இருவரும் பேச்சற்ற அமைதியில் அவர்கள் நயனங்கள் பேசிக்கொண்ட பாஷை வெகு அற்புதமாய். மெல்ல சிரித்தாள் பவதி. அன்று நீங்கள் என் ஸ்டோலை வைத்திருந்ததை பார்த்தேன். அப்பவே சந்தேகப்பட்டேன். ஆனால் பார்த்துமா உன் இதயம் இழகவில்லை என ஆற்றாமையோடு அவன் கேட்க, பார்த்த பிறகுதான் கொஞ்சம் சந்தோஷமாயிற்று. சாருக்கும் நம் நினைவு இருக்கிறதென்று. சோ, ஐயோ, சீக்கிரமே மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நம் வழிக்கு வந்து விடுவார் என நினைத்தேன் என சிரித்தவள், ஆனால் மும்பை போவதாக சொல்லி என்னை அலைக்கழித்து விட்டீர்களே என செல்லமாய் அவன் மூக்கை பிடித்து ஆட்டினாள். சிரித்தவாறு அந்த கரத்தை தன் கைகளில் எடுத்து மிருதுவாக வருடியபடி, துரு விஷயம் தெரிந்த பின்பும் கூட என் நினைவு வரவில்லையாடா கண்ணம்மா? என்னிடம் சொல்ல வேண்டும் என்று கூட என அவன் சன்ன குரலில் விசாரிக்க, ரொம்ப ரொம்ப தோன்றியது ரஞ்சு. ஆனால் மனைவியை எட்டியும் பார்க்காதவரை மகனை காட்டி என்னிடம் இழுக்க மனம் வரவில்லை. அப்படி செய்திருந்தால் மகனுக்காகத்தானே வந்தார் என்று மனதினுள் கடைசி வரை ஒரு உறுத்தல் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் பிள்ளைக்காக சேர்ந்து வாழலாமா என அழைக்காத காரணம்தான் இதற்கும். என் நேசத்தை புரிந்து கொண்டு எனக்காக என்னை தேடி நீங்கள் வர வேண்டும். அதுதான் நான் உங்கள் மீது வைத்த உயிர் நேசத்திற்கு மரியாதை என நினைத்தேன். கிட்டத்தட்ட இருவருமே ஒரே போல்தான் நினைத்திருக்கிறோம். இப்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா? கடற்கரையில் துருவ் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பே என்னை கையோடு அழைத்து செல்ல தீர்மானித்து விட்டதாக நீங்கள் சொன்னபோது, ரஞ்சன், எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தெரியுமா என சந்தோஷத்துடன் தன் முகம் பார்த்த மனைவியை கண்டு அவனும் முகம் மலர்ந்தான். தொடர்ந்து, ஆனால் துரு பற்றி தெரிந்த போதும் சரி, அவன் பிறந்த போதும் சரி, உங்களை நான் ரொம்பவும் மிஸ் பண்ணேன் ரஞ்சன். எப்பவுமே மிஸ் பண்ணேன் தான் என்றாலும் துருவிற்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன போது உங்கள் நினைவுதான் எல்லாவற்றையும் விட அதிகமாக இருந்தது. மும்பை ஹாஸ்பிட்டலில் எப்படி கண்ணும் கருத்துமாக என்னை கவனித்து கொண்டீர்கள் என்பதெல்லாம் நினைவு வந்தது. அதே போல இப்பவும் நீங்கள் என் பக்கத்தில் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என ரொம்பவுமே தோன்றியது ரஞ்சன் என தன் கழுத்தை கட்டிக்கொண்டு காதில் ரகசியம் சொன்ன மனைவியை பேச்செழாமல் இறுக அணைத்து கொண்டான் அவன். கிடைத்ததற்கு அரிய ரத்தினத்தை கையில் ஏந்துவது போல அவள் பூ முகத்தை கையில் ஏந்தியவன் கண்கள் பனிக்க முகம் எங்கும் முத்தமிட்டான். பெருமுயற்சி செய்து அடைத்திருந்த தொண்டையை செருமி சீர் செய்தவன் சூழலை சகஜமாக்க உற்சாக குரலில், கவலைப்படாதேடா, துருவ் செல்லத்திற்கு ஒரு தங்கை பிறக்கும் போது நான் என் பவி கண்ணம்மா கூடவே தான் இருப்பேனாக்கும். துருவ் பிறந்த சமயம் நீ மிஸ் பண்ணிய எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து அப்போது ஈடு கட்டி விடுகிறேன். முதலில் குட்டி பாப்பாவை என் கைகளில் ஏந்தி கொண்டு வந்து
என் பவி கண்ணம்மாவிடம் காட்டுகிறேன் என சொல்லவும் அவன் சுட்டி காட்டிய இனிய நிகழ்வு அவள் முகத்தில் ஜொலிக்கவும் சிவக்கவும் வைக்க சட்டென விரல்களால் முகத்தை மூடிக்கொண்டாள் அவள். ரசனையும் ஆவலமாய் மிருதுவாய் கரம் விலக்கி மனைவியின் முகத்தை பார்த்தவன் அவள் காதருகில் சரிந்து, 24 மணி நேரத்தில் 2 நிமிஷத்தை கணவனுக்காக ஒதுக்கிய உன் தயாள மனப்பான்மைக்கான பாராட்டு விழா இன்னும் பாக்கி இருக்கிறது பவிமா என சின்ன சிரிப்புடன் சன்ன குரலில் நினைவூட்ட, முகம் மேலும் சிவக்க அவன் மார்பில் வெட்கத்தோடு முகம் பதிக்க சன்ன சிரிப்புடன் அவளை ஆவலாய் அணைத்தான் அவன். என்ன ரஞ்சன் இது? இவன்தான் சின்ன பிள்ளை, சாப்பிட அடம் பிடிக்கிறான் என்றால் நீங்களும் சேர்ந்து கொண்டு வம்பு பண்ணுகிறீர்களே. தோ பாருங்கள், அவன் ஓடிவிட்டான். என்னை அவனுக்கு சாதம் ஊட்ட விடுங்கள் என சிணுங்கினாள் பவதி. நான் என்னம்மா செய்தேன் என அவன் அப்பாவியாய் விழி விரிக்க, ஐயோ சமத்து மாதிரி என்ன நடிப்பு, நான் துருவை கவனிக்க வேண்டும் என ஓடி சென்று மகனை தூக்கினாள் பவதி. பின்னோடு சென்று, நீ துருவை கவனி, நான் துருவுக்கு தெரியாமல் உன்னை கவனிக்கிறேன் என மகனை கொஞ்சம் சாக்கில் அவன் அவளிடம் ரகசியமாய் வம்பு பண்ண, ரஞ்சன் என சிரிப்பும் சிணுங்கலுமாக மகனை அவனிடமே கொடுத்தாள் பவதி. நீங்களே அவனை சாப்பிட வையுங்கள் என கிண்ணத்தை தந்தாள். ஆவலுடன் அந்த பணியை அவன் ஏற்றுக்கொள்ள, போன் பேசும்போது டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது, இல்லை என்றால் மகனை சாப்பிட வைக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது என முணுமுணுத்தபடி திரும்பியவள் தன் முந்தானை இழுப்படவும், காட் என்ன ரஞ்சன் இது, நட்ட நடு ஹாலில் என பொறிந்தபடி திரும்பியவள் பற்றி இழுத்தது கணவனின் கையில் இருந்த தனது துரு துரு வாலுதான் என்று உணர்ந்து பேச்சை நிறுத்தினாள். அவளை குறு குறுவென பார்த்தபடி, இப்போது இழுத்தது நான் இல்லைம்மா என்றான் அவன் பரம சாதுவாக. சட்டென முகம் சிவந்துவிட சமாளித்து கொண்டு, அம்மா வா என தந்தையின் தோளில் சாய்ந்தபடி முந்தானையை மேலும் இழுத்த துருவை பார்த்து, என்னம்மா என அருகே வந்தாள். இந்தா என தந்தை கையில் இருந்த கிண்ணத்தில் இருந்து உணவை எடுத்து பிஞ்ச கரத்தால் மகன் ஊட்ட மறுக்காமல் வாங்கி கொண்டாள். அப்பாவிற்கு கண்ணா என புவனரஞ்சன் கேட்க, துரு இளம் சிரிப்புடன் அவனுக்கும் ஊட்ட, தன் மழலையின் சிறு கைப்பட்ட உணவு அமிழ்தை விட இனியது என்ற வள்ளுவரின் வாக்கு எவ்வளவு உண்மை என்றெண்ணி பரவசத்தோடு மகனை முத்தமிட்டான் தகப்பன். சரியாக அதே நேரம் துரு அறியாமல் அவன் கன்னத்தில் இதழ் பதித்து விலகினாள் பவதி. டிட் ஃபார் டாட் என கலகலவென சிரிக்கவும் முகம் மலர கன்னத்தை தொட்டு பார்த்துவிட்டு, தேங்க்ஸ் டா என்றவனின் குறும்பு பார்வையில் முகம் சிவக்க உள்ளே ஓட முயன்றவள் சுபத்ரா வருவதைக் கண்டு, ஐயோ சித்தி என எதிர் திசையில் ஓட்டம் பிடிக்க ஸ்பூனை கிண்ணத்தில் போட்டுவிட்டு அவள் கரம் பற்றி நிறுத்தினான் புவனரஞ்சன். ஆன்டி சீக்கிரம் வாருங்கள், உங்களை பார்த்ததும் ஓட பார்க்கிறாள் என போட்டு கொடுக்கவும் அவனை முறைத்தாள் பவதி. பின்ன அவள் கஷ்டம் அவளுக்குத்தானே தெரியும். நேற்று காலை முதல் இன்று மதியம் இந்நேரம் வரை சித்தி அவனை கேலியும் கிண்டலுமாக ஒரு வழி செய்து விட்டாரே. சித்தி ப்ளீஸ், உங்களிடம் சொல்லாதது தப்புதான், விட்டு விடுங்கள் என சரணாகதி அடைந்தும் விடவில்லை. விளைவு அவரை கண்டாலே அவள் ஓட புவன் அவளை பிடித்து கொடுக்க ஒரு குட்டி நாடகமே சுவாரஸ்யமாய் நடந்து கொண்டிருந்தது. இப்போதும் அவ்வாறே. என்ன புவன், முந்தா நாள் நைட்டே ஊருக்கு கிளம்ப வேண்டியவன் இன்னும் கிளம்பாமல் இருக்கிறாய் என சுபத்ரா அப்பாவியாய் வினவினார். உங்களுக்கு தெரியாதா ஆன்டி? தெரியாதே புவன், பவிதான் என்னை போக விடவில்லை. வாட்? பவதியா? அவள் ஏன் உன்னை தடுக்க வேண்டும் என்றவர் பவதி பக்கம் திரும்பி, என்ன பவதி, யாரோ ஒரு ரஞ்சனை தானே பிரிந்திருக்க முடியவில்லை என்றாய், புவனை ஏன் தடுத்தாய் என வியப்பு காட்டி விசாரிக்க, ஐயோ ப்ளீஸ் விட்டு விடுங்கள் சித்தி என்றபடியே ரஞ்சனை கெஞ்சுதலாக பார்க்க மனம் இளகி, சரி சரி எஸ்கேப் ஆகிவிடு என்ற கையை புவன் விட அடுத்த நொடியே அவள் ஓட்டம் எடுக்க இருவரும் அதை பார்த்து வாய்விட்டு சிரித்தனர். நீ ஓடினால் விட்டு விடுவேனா பவதி என கனகாரியமாய் சுபத்ரா அவளை விரட்டி செல்ல புன் சிரிப்புடன் மகனுக்கு ஊட்ட ஆரம்பித்தான் புவனரஞ்சன். துருவ் சாப்பிட்டதும் கை வாய் சுத்தம் செய்து சற்று பொறுத்து நீர் அருந்த வைத்து கொண்டிருந்த புவனனிடம் திரும்பி வந்த பவதி, ரஞ்சன், சித்தி ரொம்ப கிண்டல் பண்ணுகிறார்கள், என்னை காப்பாற்றக்கூடாதா என கெஞ்சலாக கேட்டு அவன் பக்கத்தில் அமர அவள் தோளில் கை போட்டு, ஈசிடா, இன்று இரவுதான் நாம் கிளம்பிவிடப் போகிறோமே என சிரிக்கவும், அதுவரை என சிணுங்கினாள் அவள். அதுவரை என தீவிரமாக யோசிப்பது போல் பாவனை செய்தவன்,
வேறு வழி இல்லை, சமாளித்துக் கொள்ளத்தான் வேண்டும் என சிரித்தான். ஆகா, இதை சொல்லத்தான் சார் இவ்வளவு தீவிரமாக யோசித்தீர்களோ என அவளும் இணைந்து நகைக்க, ஆன்ட்டி எங்கே பவி என விசாரித்தான் அவன். அவன் மடியில் இருந்து இறங்கி தியாகராஜன் அறை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த மகனை சுட்டிக்காட்டி, அந்த குட்டி செல்லத்திற்கான பேக்கிங்கை ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என சிரித்தபடி அவன் தோள் சாய்ந்தாள்.